ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக ஹோம்மேட் ஸ்டைலில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறது அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்துட்டு நமக்கு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தாலே நமக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் வந்துட்டு ரொம்ப பிரியாணிக்கு குழையணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு நல்லா வெந்து குழஞ்சி வந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. புதினாவோட அந்த ஃப்ளேவர் நல்லாவே இறங்கணும். இப்போ நல்லாவே நமக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் எங்கள் 2 பேருக்கு செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்து தூவி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஃபுட் கலர் ஆட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே அந்த நம்ம போட்ட மசாலாவே நமக்கு நல்லா கலர் கொடுத்துருக்கு. இப்போ நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். கிளறிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடலாம். இது ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இது கூடவே நம்ம வச்சுருக்க புதினாவை எடுத்து தூவிக்கலாம். தூவிட்டு இது கூட ஒரு 1/2 லெமன் வந்துட்டு நான் புழிஞ்சிக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. பாதி அளவுக்கு நமக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மூடி போட்டு திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 3/4 பாகம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்க ரெடியான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து நம்ம தம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். நமக்கு நல்லாவே பிரியாணி வந்திருக்கு. இப்போ இது கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கிறது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நெய் அவ்வளோவா பிடிக்காது அப்படின்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ரைத்தா எக் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.